சாய்பாபா எல்லோருக்குமே ரொம்ப பிடித்தமான ஒருவர். ஏன்னா மக்களோடு மக்களாக வாழ்ந்த ஒரு மகான், மக்களுக்காகவே நிறைய நன்மைகளை செய்த ஒரு மகான். இப்பொழுதும் நிறைய நன்மைகளை செய்து கொண்டிருப்பதாலேயே நிறைய மக்கள்கள், இளைஞர்கள் எல்லோருமே அவரை நாடி செல்கிறாங்க. நிறைய பேருக்கு அவரை வழிபடுவதில் நிறைய கேள்விகள் இருந்துகிட்டே இருக்குது. அவர் கோவிலுக்கு போகும்போது நிறைய பேர் செய்ய தவறக்கூடிய ஒரு விஷயம், அதாவது காசு உள்ளவர்கள் கண்டிப்பாக என்ன வாங்கிட்டு போகணுன்னா, ஒரு மட்டை தேங்காய், 2 ஊதுபத்தி கண்டிப்பாக வாங்கிட்டு போகணும். ஏன் அப்படின்னா, நம்ம எதுக்காக சாய்பாபாவை நாடி போகிறோம்? கண்டிப்பாக அவரை வணங்குவதோடு மட்டும் அல்லாமல் நமக்குள்ளாக இருக்கக்கூடிய கோரிக்கைகள் நிறைவேற்றப்படணும் அப்படின்றதுக்காகவும், நாம் செய்த பாவங்களிலிருந்து நாம் விடுபட வேண்டும் என்பதற்காகவும் தான் அவரை நாடி போகிறோம். இது ரெண்டுத்துக்குமே ரொம்ப முக்கியமானது பார்த்திங்கனாக்கா, மட்டை தேங்காவும் 2 ஊதுபத்தியும். எல்லா சாய்பாபா கோவில்களிலும் பார்த்திங்கனாக்கா துணி அப்படின்னு இருக்கும். அதாவது அங்கே ஒரு இது எரிந்து கொண்டே இருக்கும் எப்பொழுதுமே. அது எதுக்காகனா, நம்மளுடைய அத்தனை பாவங்களையும் போக்குவதற்காகவும் நமது அத்தனை பேருடைய கோரிக்கையையும் பாபா நிறைவேற்றுவதற்காகவுமே எல்லா பாபா கோவில்களிலுமே அந்த துணி இருந்துகிட்டே இருக்கும், எப்பொழுதும் எரிந்து கொண்டே இருக்கும். நீங்கள் பாபா கோயிலுக்கு போய் பாபாவை வழிபட்டு அந்த துணியில் நீங்கள் மட்டை தேங்காயும் 2 ஊதுபத்தியும் அதுக்குள்ளார அதில் நீங்கள் வைக்கணும். எப்படி வைக்கணும்? அதை வைக்கிறதுக்கு முன்னாடி உங்களது அத்தனை கோரிக்கைகளையும் வேண்டிக் கொண்டு அந்த மட்டை தேங்காவையும் ஊதுபத்தியும் நீங்கள் அந்த துணி அந்த எரிந்து கொண்டு இருக்கும் அந்த அக்னியில் நீங்கள் வைக்கணும். அப்படி வைக்கும்போது உங்களது பாவங்கள் நீங்குவதோடு மட்டுமல்லாமல் கண்டிப்பாக உங்களது கோரிக்கைகளை பாபா நிறைவேற்றுவார். அது மட்டும் இல்லாமல் பாபா கோயிலுக்கு போகும்போது, இப்போ நம்ம சாதாரணமாக கோயிலுக்கு போய் நம்ம அன்னதானம் செய்வோம், அப்புறம் பிரசாதம் கொடுப்போம். பாபா கோயிலில் நம்ம என்ன கொடுக்கறது அப்படின்னா, பாபாவுக்கு ரொம்ப பிடித்தமானது எல்லோருக்குமே நம்ம பசி ஆற்றுவது அப்படின்வாங்க. நீங்கள் பிஸ்கெட் வாங்கி கொடுக்கலாம். அப்புறம் பாபாவுக்கு ரொம்ப பிடித்தது பேடா, அந்த பேடா வாங்கி அங்கே வரக்கூடிய பக்தர்களுக்கு கொடுக்கலாம். இந்த மாதிரி கொடுக்கும்போது பாபா மிகவும் மகிழ்ச்சி அடைவார். ஆனால் நீங்கள் பாபா கோயிலுக்கு போகும்போது நீங்கள் செய்ய வேண்டிய 2 முக்கியமான விஷயம் என்ன? 1 மட்டை தேங்காய், 2 ஊதுபத்தியை நீங்கள் அங்கே எரிந்து கொண்டிருக்கும் துணியில் நீங்கள் வைப்பது, அக்னிக்கு நீங்கள் கொடுப்பது. இன்னொன்று, அங்கே வரக்கூடிய பக்தர்களுக்கு பிஸ்கெட், பேடா போன்றவற்றை நீங்கள் கொடுப்பது. கண்டிப்பாக இதை செய்து வாருங்கள். பாபா மகிழ்ச்சி அடைவார், உங்களது கோரிக்கைகளை நிறைவேற்றுவார்.